ரதியக்கா அடுப்படியில் இன்றைக்கி அக்கா ரிச்சாக ஒரு அப்பம் செய்ய போகிறேன். அது அக்கா எப்படி செய்கிறேன், அக்கா ஸ்டைலில் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். எல்லாருக்கும் ஸ்கூல் லீவ் விட்டாச்சு, ஆனுவல் லீவு. ஆனால் வீட்டிலே இருக்காங்களோ ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னு ஒரே நச்சரிப்பு. அக்கா தான் ரிச்சாக ஒரு அப்பம் செய்ய போகிறேன். இது வந்து இந்த கப்பு அளவுக்கு 200 கிராம் இருக்கும் ரவா எடுத்துருக்குறேன். அதுவே ஒரு 200 கிராம் மைதா அதை பவுல்லே வச்சுருக்கிறேன். இதையும் அது கூடவே சேர்த்துடலாம். அப்புறம் சால்ட்டு பாருங்கள், ஒரு 2 சிட்டிக்கை. நம்ம எப்போவுமே ஸ்வீட் செய்யும்போது கொஞ்சம் சால்ட்டு நம்ம ஒரு சிட்டியோ 2 சிட்டிக்கோ போட்டுட்டோம்னா கொஞ்சம் நல்லது. அந்த ஸ்வீட்டை கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்கும், கொஞ்சம் டேஸ்ட் அதிலே வரும். உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலேயே அப்படின்னு பழமொழி. இப்போ நம்ம ரவை அப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வாட்டர் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கரைக்க ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டே அதிகமாக தண்ணி ஊற்றாமல் இன்னும் ஊற்ற வேண்டியது இருக்குது. இப்போ இதுக்கு அக்கா கெட்டி அந்த பாருங்கள், இந்த அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ சுகர் போட்டுக்கலாம். இப்போ சுகர் பாருங்கள், 1/2 கப்பு தான் எடுத்துருக்கேன். இதில் வெல்லம் போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால சுகர் போட்டிருக்கிறேன், ஆனால் நான் கம்மியாக தான் போட்டிருக்கிறேன். நீங்கள் இன்னும் சுகர் தேவைன்னா போட்டுக்கலாம். எது கம்மியாக போட்டிருக்கேன்னா பெரியவங்களுக்கும் இந்த அப்பம் கொடுக்கணும், அதனால் கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சுகர் தேவைன்னா போட்டுக்கலாம். இதில் வந்து வெல்லம் போட்டு தான் எப்போவுமே அக்கா செய்வேன். இன்றைக்கி எங்கள் குழந்தைங்க நீங்கள் சுகர் போட்டு செஞ்சு கொடுங்கன்னு கேட்டதுனால அக்கா செஞ்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு அக்கா கையை போட்டு தான் கரைச்சேன், அப்புறமா தான் இப்போ கரண்டி போட்டு கரைச்சிட்ருக்கேன். நல்லா கட்டிப்படாமல் கரைச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவு கரைச்சிக்கோங்க. இதான் அப்பத்துக்கு ஊற்றுறதுக்கு பதம். இதை அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 15 மினிட் ஊறட்டும். அக்கா இப்போ அந்த ரவை மைதா 15 நிமிஷம் 15 மினிட் ஊறுறதுக்குள்ள ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த அப்பம் ரிச்சாக இருக்குன்னு சொன்னேன்ல, அதுக்கு என்னெல்லாம் பண்ணுவோன்னு பார்ப்போம். போதும். இந்த தேங்காய் கொஞ்சோண்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு கைப்பிடி அளவு இருக்கும். இதை கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இது ஏன் தேங்காய் வறுக்கிறோம் நெய்யில் அப்படின்னா, நல்லா செவக்க வறுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, வாசனையும் சூப்பராக இருக்கும். அப்புறமா நம்மளுக்கு அப்பம் வந்து நம்ம துருவி உடனே போட்டு மாவில் பிசைஞ்சு செஞ்சோம்னா, ரவையில் பிசைஞ்சு செஞ்சால் அப்பம் வந்து அடுத்த நாளே கெட்டு போகிற மாதிரி இருக்கும். இது நல்லா நெய்யில் வறுத்துட்டு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், அப்பமும் கெட்டு போகாது. இப்போ தேங்காய் நல்லா செவந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான், நம்ம வடிகட்டி ஒரு பிளேட்டுக்கு எடுத்துடலாம். எப்படி செவந்துருக்கு பார்த்தீங்களா? போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து என்ன போடுறோன்னா, கொஞ்சமாக முந்திரி அக்கா 2-3 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை மிக்சியில் போட்டு தூள் பண்ணிங்கன்னா ரொம்ப தூளாயிரும். வாய்க்கு கடக்குன்னு வாய்க்கு அடிப்பட்டால் தான் அப்பம் சாப்பிடும்போது முந்திரி கடிப்பட்டால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ முந்திரி கொஞ்சம் செவந்துருச்சு. ஒரு கொஞ்சமாக இங்கே பாருங்கள், ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக இது ட்ரை கிரேப்ஸு, காஞ்ச திராட்சை பழம்னு சொல்லுவோம், எங்கள் அம்மா காஞ்ச திராட்சைன்னு சொல்லுவாங்க. கிஸ்மிஸ் பழம், ட்ரை கிரேப்ஸு, அது ஒரு 1/2 கை அளவு, ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டிருக்கிறேன் அக்கா. இப்போ நம்ம ரவை 15 மினிட் ஊறினது போதும். இப்போ நம்ம இந்த வறுத்து வச்சுருக்கோம்ல முந்திரி, திராட்சை, அப்புறமா தேங்காய் எல்லாம் இந்த மாதிரி பொண்ணு நிறமாகவே வறுத்துக்கோங்க. இது வந்து ஆப்பசோடாமல் ஒரு 2 சிட்டிகை. அப்புறம் ஏலக்காய் அக்கா வீட்டில் தூள் பண்ணி வச்சது ஒரு 1/4 ஸ்பூன். அவ்வளோதான். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துடலாம். அவ்வளோதான் அக்கா. ஒரு சின்ன வடை எண்ணெய் காய வச்சுட்டேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. நல்லா கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு குட்டி கரண்டியாக எடுத்தால் குட்டி குட்டியாக வரும். அப்போ இது குழந்தைங்களுக்குனால கொஞ்சம் குட்டியாக ஊற்றினா ஆசையாக சாப்பிடுவாங்க, அதனால தான் அக்கா குட்டி குட்டியாக ஊற்றுறேன். இப்போ ஒன்று ஊற்றி அதை பரட்டி போட்டதுக்கப்புறம் இன்னொரு ஊற்றிக்கலாம். அப்படி புஷ்ஷுன்னு எலும்புது பாருங்கள். இப்போ இதை ஒன்று ஊற்றிருக்கோம்ல, இன்னும் ஒரு 20 செகண்ட் ஆகட்டும். ஒரு அப்பம் ஊற்றிட்டு சின்ன வடை சட்டினா 2வது அப்பம் வந்து அதை பரட்டி விட்டதுக்கப்புறம் தான் ஊற்றணும். அப்போ தான் அதில் ஒட்டாமல் நம்மளுக்கு அப்பம் வரும். அக்கா சட்டிக்கு 3 தான் ஊற்ற முடியுது. ஒன்றை ஊற்றி இப்படி பரட்டினதுக்கப்புறம் இன்னொன்று மாவு எடுத்து நீங்கள் ஊற்றணும். அப்போ தான் அந்த ஒன்றோட ஒன்று அப்பம் ஒட்டாமல் வரும், இல்லைன்னா எல்லாம் சேர்ந்து ஒட்டிக்கும். இது 3 ஊற்றிருக்கேன் போதும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. மெதுவாக வெந்தால் தான் உள்ளதெல்லாம் வெந்துடும். நல்லா ஷேப் நல்லா வந்திருக்கு. நல்லா புசு புசுன்னு இருக்குது பாருங்கள்.
இன்னும் கொஞ்சம் வேகட்டும். அவ்வளோதான். அப்போ வெந்ததை எடுத்துடலாம். அந்த டூ வந்து நல்லா மெரூனிஸாக வந்துருச்சு. இந்த டூ இது வெந்திருக்கும். நீங்கள் இதை விட இன்னும் மெரூனாக ஒரே ஒரு டிப்ஸு, இதை விட இன்னும் மெரூனாக நல்லா வேக விட்டு பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா 3 days நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. வெளியே வச்சா அந்த அப்போ வந்து நம்ம சாப்பிட்டு ஸ்வீட்டுக்கு பதிலாக ஒன்று எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில். அதனால் நீங்கள் கொஞ்சம் இன்னும் மெரூனிஸாக விட்டு எடுத்திங்கன்னா 3 daysக்கு அப்படியே இருக்கும். இது நம்ம உடனே சாப்பிட்றது 1 dayல சாப்பிட்றதுன்னா இப்படி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இன்னும் ஒரு ஷிஃப்ட்டு ஊற்றிடலாம். இப்போ அப்பம் சாப்பிடும்போது எல்லார் வாய்க்குமே முந்திரி, அந்த கோகோனட்டு தேங்காயும் அந்த திராட்சையும் வாயில் கடிப்பட்டுன்னு சொன்னாக்கா நீங்கள் இப்படியே மொண்டுக்கணும். நீங்கள் மொள்ளும் போது இந்த எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் எல்லா கரண்டிக்கும் அந்த முந்திரி திராட்சை வர்ற மாதிரியே பார்த்துக்கணும். அப்படி கலந்து மொண்டு ஊற்றுங்க. அவ்வளோதான் அக்கா, 2 ஷிஃப்ட்டும் எடுத்துட்டேன். அவ்வளோதான் அக்கா. ரதியக்கா அடுப்பில் நல்லா ரிச்சான அப்பம் ரெடி ஆகிடுச்சு. சூடாக இருக்குது, மொறுன்னு இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, சவுண்டு கேட்குதா? நல்லா சூப்பராக இருக்கும் மொறுன்னு. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். சவுண்டு கேட்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு லீவில் ஈவினிங்கில் இந்த ரிச்சான அப்பம் செஞ்சு நல்லா சத்து உள்ள முந்திரி திராட்சை எல்லாத்தையும் போட்டு நல்லா டேஸ்டியாக இருக்கும். வாயில் கடிப்படும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு அக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படின்னு சொல்லி. தேங்க்யூ.